ஒரு சிந்தனை. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் நீண்ட நாளாக உங்களுடைய இந்த யூடியூப் மூலமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர்கிட்டேருந்து எனக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிட்ருக்கு. எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சவங்க நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல உத்வேகமாக இருக்குது. இது சில பேர் எனக்கு நேற்று ஒருத்தர் பேசும்பொழுது சொன்னாங்க, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் தனக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வீடியோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படியான வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு பூஸ்டிங் பவரை தந்துச்சு. ரொம்ப நன்றி அந்த சொன்ன நபருக்காகவும் மற்றவர்களுக்காகவும். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ட்ரீமை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாரும் மற்றவங்க சொன்னதையும் நான் திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. பட் நான் மற்றவங்க சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். கனவு என்பது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் நிறைய பேருடைய கனவு இரவு தூங்கும் பொழுது வந்து காலையில் எழும்பும் பொழுது அது மறைஞ்சு போயிடும். அந்த கனவுகளை பற்றி நான் பேசலை. நான் பேச போகிற கனவு வாழ்க்கைக்கான லட்சியம் அல்லது ஒரு டெஸ்டினேஷன். எந்த புள்ளிக்காக நாங்கள் எங்களோட பயணத்தை இங்கிருந்து ஆரம்பித்து போக போகிறோமோ அந்த புள்ளி எதுவாக இருக்க வேண்டும் என்ற முடிவை தெளிவாக எடுக்க வைக்கிறது தான் இன்றைய இந்த பதிவுன்ற நோக்கம். ஸோ ஒரு கனவு என்றது நிறைய நல்ல விஷயம் இருக்குது. கனவு பற்றி நான் இன்னொரு டாப்பிக்கில் நான் போடலாம். பட் இந்த கனவு என்ன பண்ணும், எப்படியான வாழ்க்கையை தரும்ன்றதை ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த ரிசர்ச்சோட ரிப்ளையை நான் உங்களுக்கு தரேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு 100 MBA படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆனும் பொழுது அந்த 100 பேரையும் எடுத்து ஒரு ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ரிசர்ச்னா, அந்த 100 பேருடைய கல்வித்தகமையும் ஈக்குவல். அவங்களுடைய கல்வித்தகமை வந்து சரி, எல்லாருக்குமே பொதுவானது. அவங்க எதுவும் கூட படித்து எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் அவங்க பாஸ் பண்ணலை. ஈக்குவலாக தான் அவங்க ரேங்க்லேருந்து வெளியில் வராங்க. இந்த 100 பேரையும் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில் அவங்கள விட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து அந்த 100 பேரையும் திருப்பி இன்டர்வியூ பண்ணுறாங்க. இப்போ அந்த 100 பேரும் எப்படி வாழ்கிறாங்கன்றதான் அந்த ரிசர்ச். அந்த ரிசர்ச்சின் முடிவில் 87% வாழ்க்கை அவங்க ஒரு நல்ல வேலையிலிருந்து சம்பளம் எடுத்துகிட்டு இருக்காங்க, படித்ததை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சேலரி இருக்குது, ஒரு ஜாப்ல இருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தீர்மானிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 10% எப்படி வாழ்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க எதிர்பார்த்த அந்த 87% சேலரி அல்லது 87% பெற்றுக்கொண்ட பதவி நிலையை விட டபுளாக இருக்காங்க. அப்போ அவங்கள விட இவங்க பெட்டராக இருக்காங்க. இப்போ சாதாரணமான ஊழியராக இருந்தால் அவங்க ஒரு மேனேஜர் கிரேட்டில் இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அந்த 10 பேர்கிட்டையும் தான் விசாரணை பண்ணாங்க. நீங்களும் அவங்கள போல தான் கல்வி கற்று வெளியில் வந்தீங்க, எப்படி நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் படிக்கும் பொழுது எங்ககிட்ட ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை ஏற்படுத்தி தந்திருக்கு. அப்போ இப்படித்தான் ஒரு ஜாப்ல இருக்கணும், இப்படித்தான் ஒரு சேலரி வாங்கணும், இந்த மாதிரியான வாழ்க்கை அமையணும்ன்றதை அவங்க ட்ரீம் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அந்த 87 பேர்கிட்டையும் அப்படி ஒரு ட்ரீம் இல்லை, படித்ததுக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். பட் இந்த 87 பேரை தாண்டின இந்த 10% ஒரு ட்ரீம் ஒன்று இருந்திருக்கு. பிறகுதா அந்த ட்ரீமுக்குரிய அந்த லைஃப்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இது நல்லமா இல்லையா? அப்போ நம்மக்கிட்டையும் ஒரு ட்ரீம் இருந்தால் நம்ம படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும் பொழுதோ, ஈவன் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது கூட, இன்னைக்கு கூட நம்ம ஒரு ட்ரீமை வச்சு அதை நோக்கி நம்மளோட பயணத்தை செட் பண்ண முடியும். அப்போ அந்த 10 பேர் சரி. அப்போ இப்போ 87 10 97% முடிஞ்சுது. இப்போ மிச்சம் ஒரு 3% பற்றி நான் சொல்லாமல் விடக்கூடாது இல்லையா? அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த 3% இந்த 97% பணியை அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக இருந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா? அப்போது அந்த 3 பேரையும் ரிசர்ச் பண்ணி கேட்டிருக்காங்க, நீங்களும் அவர்களை மாதிரி தான் வந்தீங்க, பட் நீங்கள் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கு என்ன காரணம் என்று விசாரித்தா அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சார், நாங்கள் படிக்கும்பொழுது எங்கள்கிட்ட கனவு ஒன்று இருந்துச்சு. அந்த கனவை நினைச்சது மட்டும் இல்லாமல் தினத்துக்கும் எழுதி வச்சு அதை இமேஜினேட் பண்ணிகிட்டே இருந்தோம். தினமும் எங்களோட மனக்கண்ணில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ன்றதை திருப்பி 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 கனவு கண்டதை திருப்பி திருப்பி நினைவீட்டல் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி நினைவீட்டல் பண்ணி கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கை அப்பரிமிதமான லெவலுக்கு முன்னேறி இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு கனவு கண்டா அந்த கனவை நினைச்சு பார்க்கறதுக்கும்
டெய்லி அதை நோக்கியே யோசிச்சு தங்களை வளர்த்துக்கிட்டு போனவன்ற வாழ்க்கை எங்கே போயிருக்கு? ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு. அப்போ நீங்களும் நானும் கூட ஒரு ட்ரீமை கரெக்டாக டிசைன் பண்ணினா அந்த ட்ரீமுக்காக நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கு வந்த அத்தனை மாற்றங்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்த ஒரு கனவு தானே. நீங்கள் எந்த ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது யாரோ ஒரு மனிதனுடைய கனவாக தான் இருக்கும். அந்த ஒரு மனிதனுடைய கனவு இந்த உலக மாற்றத்துக்கே வழிவிடுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த உலக சரித்திரங்கள் அனைத்துக்கு பின்னாலும் ஒன்று மனிதனுடைய கனவாக தான் இருக்கும். அப்போ என்னுடைய வாழ்க்கை சரி, உங்களோட வாழ்க்கை சரி மாறணும்னா இன்னைக்கு கூட கனவு காண முடியும். இன்னைக்கு, அதாவது ஒரு கனவு காண்பவன் தூங்க மாட்டான். தூங்கும் பொழுது வர கனவு வாழ்க்கைக்கு உதவாது. தூங்காமல் காணும் கனவு தான் வாழ்க்கைக்கு உதவும். அப்போ இன்றைய நாளில் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு என்னன்னு தெரியுமா? எனக்குள்ள என்ன ட்ரீம் இருக்கு, என்ன டிசையர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரீம் அண்ட் டிசையர் ஒரு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள வைக்கும். ஒரு கனவு இல்லாதவன் காணும் தோல்வி தேக்க நிலையை கொண்டு வரும். அதுக்கு மேலே அவனால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஆனால் ஒரு கனவு, லட்சியம், இலக்கு உள்ளவனுக்கு ஒரு தோல்வி வந்தால் அதை கடந்து போக அவனுக்கு முடியும். ஏன்னா அவனுடைய இலக்கு அதை தாண்டி இருக்கு. வாழ்க்கையில் ஒரு தோல்வியை நம்ம காணும் பொழுது அதில் மீளக்கூடிய சக்தி நம்மகிட்ட ட்ரீம் இருந்தால் மட்டும்தான் வரும். இல்லாட்டி வராது. இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? அந்த பாயிண்டில் அடங்கிடுவோம். என் வாழ்க்கையில் எனக்கு தெளிவான ஒரு ட்ரீம் இருக்கிறபடியால் நான் கண்ட தோல்விகள் ஒவ்வொன்றிலிருந்தும் பவுன்ஸ் ஆகி வெளியில் வந்தேன். எஸ், என்னோட நெருங்கி பழகிறவர்களுக்கு அது தெரியும். நான் எவ்வளவு விதமான பின்னடைவுகளை இந்த வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ பின்னடைவுகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். எத்தனை அவார்ட்ஸ் கூட என்னை கை நழுவி போயிருக்கு. காரணம், என்னை தாண்டி அதை மற்றவர்கள் கொடுப்பாங்க. அடுத்த முறை உனக்கு தரலாம்னு சொல்லி கூட என்னை ஏமாத்தினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அப்போ நான் கூட வளர்ந்து போகலை. ஓகே, இதுவும் கடந்து போகும் என்ற அந்த கடந்து போகிறதுக்கான நோக்கம், என்னோட டெஸ்டினேஷன் கிளியராக இருக்குது. இதுதான் என் வாழ்க்கையின் இலக்குன்னா அந்த இலக்கை நோக்கி அந்த பயணம் இருக்கணும். உங்ககிட்டையும் அப்படி ஒரு இலக்கு இன்னைக்கு உருவாகிடுச்சுன்னா அந்த இலக்கை நோக்கி போங்க. கனவு சம்மந்தமாக நம்ம இன்னொரு வீடியோவில் அதன் பயன்கள் எல்லாம் டிகோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆனால் கனவே இல்லாத பலர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். நேற்று கூட ஒருத்தரோட நான் மீட் பண்ணும் பொழுது லண்டனில் அவரை பார்த்தா அந்த வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு விதமான இலக்கும் இல்லை. ஆனால் கஷ்டம்ன்றதை சொல்ல தெரியுது, வறுமை என்பதை சொல்ல தெரியுது, துன்பம் என்பதை சொல்ல தெரியுது, கண்ணால் கண்ணீர் ஓடுது. நீ கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு பின்னாலேனா நீ என்ன ஆகவே? எங்க சார், அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. யோசிக்கிறதுக்காக அது காசு கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி கனவு கண்டா டேக்ஸ் கட்டணுமா? தேவையில்லை தானே. நீங்கள் ஏன் 10 லட்ச ரூபா யோசிக்கிறீங்க? 1 கோடி ரூபா மாதம் சம்பாதிக்கிற மாதிரி கனவு கண்டா என்னை யாராவது வந்து களவெடுத்துட்டு போயிடுவாங்களா? இல்லை கவர்மெண்ட் சொல்லுமா நீங்கள் 1 கோடி ரூபா கனவு கண்டீங்க, நாளைக்கு மரியாதையாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு? எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக கனவு காணலாம். ஆனால் அந்த கனவு யதார்த்தத்தோட மேட்ச் பண்ணணும். அந்த யதார்த்தத்தோட மேட்ச் பண்ணுற அந்த கனவுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும். அந்த செயல் வடிவத்துக்காக தினமும் முயற்சி செய்யணும். இந்த 3 கேட்டகரியும் இருக்கு. கனவு, அந்த கனவை எப்படி அடையலாம்னு யோசிச்சா அதுக்கு பேர் இலக்கு, அந்த இலக்கு எப்படி செயல்படலாம்னு சொன்னா அதுக்கு பேர் முயற்சி. சரிங்களா? அப்ப கனவுல இருந்து எப்படி, அந்த எப்படியில இருந்து அதை நோக்கின பயணம். இந்த 3 ஸ்டெப்பையும் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டீங்களா இருந்தால் நான் நம்புறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஒரு கப் ஒரு சிந்தனையுடன். God bless you.